நிச்சயமாக. சுக்கிர பயிற்சி ஏங்கி வெயிட் பண்ணிட்டு இருந்த ராசி இந்த ராசி தான். ஏன்னா இந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா, லாபாதிபதி சுக்கிரன், வேலையை குறிக்கின்ற 6ஆம் அதிபதி சுக்கிரன் கேதுவின் பிடியில் மாட்டியிருக்கும்போது, சுக்கிரன் கடாட்சம் அந்த லட்சுமி மாறின உடனே ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், இந்த ராசிக்குன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் பண்ண சார் திடீர்னு ஒரு கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி வருவாங்க. இந்த ராசிக்கு இந்த நேரத்தில் இன்னொரு யோகம் என்னன்னா, ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி சனி 4ல் இருந்தது வக்ரம் பெறுது. அர்த்தாஷ்டமி சனி தாக்கம் குறையுது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அஸ்ட்ராலஜருங்க, நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அதுல மிக முக்கியமான நபர் இவர். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனையா, வாஸ்து ரீதியான ப்ராப்ளம் இருக்கு, யாரை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியலன்னா சாரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான். இன்னைக்கு நமக்காக ஒரு சூப்பரான சுக்கிர பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். சூப்பர் சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சுக்கிர பயிற்சி. ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சினா என்ன, எப்ப வருது? நிச்சயமா. சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி பக்கம். முதல்ல இந்த ராகு கேது பிடியிலிருந்து வெளியே வருவதே உலக அளவில் பல மாறுதல் ஏற்படும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகம் ராகு கேது அடைபட்டு இந்த சுக்கிரன் கேதுவின் பிடியில் இருந்து இந்த ராசி சிம்மத்தை விட்டு கன்னிக்கு வருவதே மிகப்பெரிய யோகம். இங்கே நீச்சம் சொல்லுவாங்க, ஆனால் நட்பு கிரகம் சனி பார்க்கும்போது அந்த நீச்சத்து வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு உலக அளவில் பல மாறுதல். இந்த கேதுவின் பிடியில் என்னைக்கு சுக்கிரன் மாட்டுச்சோ அன்னைக்கு இது எக்கனாமிக்கில் மிகப்பெரிய மாறுதல். உலக அளவில் நகை வியாபாரம் ரிட்டர்ன் அடிச்சது, குறைஞ்சது. பொருளாதார ரீதியாக நிறைய ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது. இது மட்டும் இல்லை, குடும்பத்தில் அனைத்து குடும்பத்திலையும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல சுக்கிர பயிற்சி ஏன் பார்க்கணும்னா, சுக்கிரன் கடாட்சம் இருந்தால் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 16 வகை செல்வங்களுக்கு சுக்கிரன் தேவை. குழந்தை பாக்கியம், வீடு, இடம், சொத்து இது மாதிரி அமையணுமா, சுக்கிரன் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. அப்போ இதோட பற்றி தெளிவாக 12 ராசிக்கு பார்த்துருவோம். சூப்பர் சார். பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு உங்களுக்கு வேணுமா, அப்போ சுக்கிர பயிற்சியை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையாக சொன்னீங்க சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியை நம்ம பார்த்துடலாம். சுக்கிர பயிற்சி பலாபலன்கள் ரொம்ப அருமையா, ரொம்பவே சூப்பரா ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. எனக்காக பிரார்த்தனை பண்ண ஒரு ஜீவன் இல்லையேன்னு அந்த தவிப்போட இருக்கக்கூடிய தனுசு ராசி, அந்த பிரார்த்தனையே வேண்டாமா, உங்களுக்கு அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் கைகூடி வரப்போகுது அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி எப்படி அமைய போகுது? நிச்சயமாக. சுக்கிர பயிற்சி ஏங்கி வெயிட் பண்ணிட்டு இருந்த ராசி இந்த ராசி தான். ஏன்னா இந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா, லாபாதிபதி சுக்கிரன், வேலையை குறிக்கின்ற 6ஆம் அதிபதி சுக்கிரன் கேதுவின் பிடியில் மாட்டியிருக்கும்போது எல்லாமே நெகட்டிவ். அவமானம், நெகட்டிவ் பேர், கையில் இருக்கிற பணம் பார்த்திங்கன்னா அப்படி ஐஸ் கட்டி கரைஞ்சதை விட வேகமாக கரைஞ்சது. அது இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் மாறிங்க. இதெல்லாம் அனுபவிச்சாச்சு. இதில் நிறைய மாதிரி நல்லது பண்ணாங்க இல்லையா, அவங்க நல்லது பண்ணதே குறை சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ராசி எவ்வளோ ஃபீல் பண்ணி, ஆனால் இந்த ராசி பெஸ்ட்டு விஷயம் நாலேஜை ஷேர் பண்ணணும், மற்றவங்க எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கும். சுதந்திர பறவையை அடிமை மட்டும் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிற ராசிக்காரங்க. இந்த சுக்கிர கடாட்சம் அந்த லட்சுமி மாறின உடனே ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், கௌரவம் திருப்பி கிடைக்கக்கூடியது. இவங்களுக்கு தவற விட்ட அந்த கௌரவம் ஃபஸ்ட்டு கிடைச்சிடும். இவங்க இந்த வேலையில் சுதந்திரம், ஒர்க் பண்ணுற இடத்துல அவ்வளோ ப்ரெஷர், எப்போ பார்த்தாலும் வேலைங்கிறாங்க, ஆனால் வேலைக்கு உண்டான ரெஸ்பெக்டும் இல்லை, அந்த வேலை செஞ்ச அங்கீகாரமும் இல்லை. சம்பளம் குறைந்தது இந்த ராசிக்கு, இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தேன் சம்பளம் குறைஞ்சதுங்கிற மாதிரி இப்போ அப்படியே மாறுது. உங்களுக்கு விட்டதை பிடிக்கலாம். இது ஒரு என்னென்னா, இந்த 8ஆம் இடத்துல சூரியன் குரு, 8ஆம் இடம்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புதையல் யோகத்தை சொல்லும். அப்போ ஏதோ ஒரு லாட்ரி யோகம் மாதிரி ஒரு யோகம் கிடைக்க போகுது. கேரளா பக்கம் போய் லாட்ரி சீட் வாங்குறீங்களோ இல்லையோ, வாங்கினாலும் ஆச்சரியம் வர்றதுக்கு இல்லை. ஆனால் அது மாதிரி இந்த லாட்ரி யோகம் போல இந்த ராசிக்குன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் பண்ண சார் திடீர்னு ஒரு கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி வருவாங்க. அது ட்ரை பண்ணி பாருங்கன்றேன். அப்போ ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருமணத்தில் வரும்,
வேலை வாய்ப்புகள் வரும். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் சார் ஒரு வீடு இருக்குது, லேண்டு வருது, சீப்பஸ்ட் ரேட் இருக்குன்னு, அப்போ இந்த ராசி அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ ஜாதக ரீதியாக பார்த்துட்டு நிச்சயமாக சமாளிக்க முடியுமான்னு பார்த்துட்டு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். இந்த ராசிக்கு இந்த நேரத்தில் இன்னொரு யோகம் என்னென்னா, ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி சனி 4ல் இருந்தது வக்ரம் பெறுது, அர்த்தாஷ்ட சனி தாக்கம் குறையுது. இந்த ராசி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த் வைஸ் இவங்களுக்கும் பிரச்சனை, குறிப்பிட்ட ஏஜ் இருக்கவங்க தாயாருக்கு மாறி மாறி செலவு, வீட்டில் பராமரிப்பு செலவு, அதை வீடு தொட்டது, எலக்ட்ரிக்கல் போச்சு, இந்த மாதிரி இப்போ அதெல்லாம் ஒன்றா மாற்றிட்டு இது ஏசி ஃபேனு எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ தான் நார்மல் லைஃப்பை ஹாப்பியாக லீவ் பண்ண போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு புது வீடாக ஒரு சிலர் வீடு வாங்குற எண்ணம் இவங்களுக்கு கோச்சார் ரீதியாக என்ன வருதுன்னா, கட்டின வீடு வாங்குகிற யோகம், செகண்ட் ஹேண்டு கார் வாங்குகிற யோகம், இல்லை ஈவி கார் வாங்குகிற யோகம் வந்திருக்கு. ஆனால் அதை விட்டுட்டு புது கார் வாங்கலாமா இதுனா ஜாதகம் பார்க்கணும் இதுதான். ஆனால் இந்த ராசி ஒன்று இன்னும் கவனமாக இருக்கணும். ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க குழந்தைக்காக கொஞ்சம் கவனம். ஏன்னா குரு 8ல் மறைஞ்சிருக்கு, அவங்க 5ஆம் அதிபதி அவரும் பார்த்திங்கன்னா 7ல் பாதகஸ்தானத்தில் நிற்கிறார். ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நல்ல நாள், நல்ல கிழமை, நல்ல டாக்டர், ஒரு குறிப்பிட்ட பேர் உள்ள அம்சம் இந்த டாக்டரை போய் பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டல் பாருங்கள். எல்லாருக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல் செட் ஆகாது. ஏன்னா இவங்களுக்கு ஜாதகத்தில் எது வலிமையான கிரகமோ அந்த பெயர் உள்ள டாக்டர், அந்த ஏரியாவை குறிக்கிற ஊர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். முதல்ல இவங்க வடகிழக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த குப்பைகள் அதெல்லாம் எடுத்து வெளியே போடட்டும், இன்னும் சிறப்பாகிறாங்க. அப்போ இந்த சுக்கிர பயிற்சியில் தன் செல்ஃப் ரியலைசேஷன் வந்து வேலை தொழில் ஒவ்வொன்றா வருது. இவங்களுக்கு இந்த வேலையில் மிகப்பெரிய யோகம் வருது. ஆக மொத்தம் பாசிட்டிவிட்டி எல்லாமே. இப்போ திருமணத்தை பற்றி கேட்பாங்க, சார் திருமணத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலையேன்னு. பொதுவாக இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு திருமணத்தை பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு சார். இப்போ ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டுருக்கிறவங்க அவங்களுக்கு சமாதானப்படுத்தலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஜாதக ரீதியாக பார்த்து இது கன்னியாகமா இல்லையாமா சொல்லாமல் தவிர புது திருமண உறவுகள் இப்போ இந்த சுக்கிர பயிற்சி கூட வேண்டாம். இன்னும் ஒரு மாதம் ஆவணி பிறக்கட்டும், உங்கள் கனவுகள் மலரும். சூப்பர் சார். இவங்க இன்னும் சிறப்பாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில்னா எந்த தெய்வத்தை வணங்கணும்? நிச்சயமா இவங்களுக்கு வாழ்வில் இன்னும் சிறப்பாக இன்னும் ஜெயிச்சு கொண்டே இருக்க அஷ்டலட்சுமியை பிடிச்சிக்கலாம். அஷ்டலட்சுமி வழிபாடு அகிலத்தையும் இவங்களுக்கு லெவலில் டெவலப் பண்ணக்கூடியது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த முருகர் சம்மந்தப்பட்டதில் திருமணம் சம்மந்தப்பட்ட தடைக்கு திருத்தணி, குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு பழனி, இந்த முருகரில் 2 வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதுக்கு திருச்செந்தூர். இந்த 3 அம்சம் பிடிச்சிக்கணும். 3 முருகரில் அது நீங்கள் என்ன தேவையோ அந்த முருகர். அப்போ இதை பண்ணால் நிச்சயமாக சூப்பராக இருப்பாங்க. சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சார் இன்னைக்கு தனுசு ராசிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி யோகங்களை கொடுக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க டைரக்டா கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. எனக்கே ஜாதகம் பார்க்கணும்னு ஆசை, அதாவது நான் ஜாதகம் கத்துக்கணும், ஜாதகம் பார்ப்பதற்கு எனக்கு அந்த புரிதல் அப்படின்றது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சார் ரொம்ப அழகா ஒரு புக் எழுதி வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். உங்கள யாருக்காவது ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா? கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிங்க. இது அமேசான், பிளிப்கார்ட் 2த்துலயுமே கிடைக்குது. எனக்கு அதுலலாம் போய் பார்க்க தெரியாதுங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே கொரியர் மூலமா இந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம், இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.